இன்னைக்கு உங்களுக்காக அட்டகாசமான ஒரு சூப்பர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். IMDb ரேட்டிங்ல 10க்கு 7 வாங்கியிருக்கு இந்த படம். உலக அளவுல டாப் 10 த்ரில்லர் படங்களை எடுத்தீங்கன்னா இந்த படம் அந்த லிஸ்ட்ல வரும். இந்த படம் 2012ல ரிலீஸ் ஆச்சு. இப்ப வரைக்குமே இந்த படத்தை அடிச்சுக்கிறதுக்கு அது மாதிரி இன்னொரு படம் வரவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நொடிக்கு நொடி பரபரப்புக்கு த்ரில்லிங்க்கு பஞ்சமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூப்பர் படம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கணும். நம்மளோட வியூவர்ஸ்க்காக உடனே வீடியோ பண்ணிட்டேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே பயங்கர அட்டகாசமா தொடங்குது. ஹீரோ பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற டேபிள் பக்கத்துல ஒரு பெரிய கிளாஸ் டோர் இருக்கு. எதிர்பார்க்காத நேரத்துல ரெண்டு பேர் வேகமா சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து விழுறாங்க. சண்டை போடுற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா வந்து மாஸ்க் போட்டு முகத்தை மூடி இருக்காரு. இன்னொரு ஆள் முகத்தை காமிக்கிறாங்க. இங்கதான் ட்விஸ்ட், அது நம்ம ஹீரோ தான். சோ ஹீரோக்கும் வில்லனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோ கன் எடுத்து நீட்டும் போது அந்த வில்லன் பாரோட ஓனர் அம்மா கழுத்துல கத்திய வச்சு லாக் பண்ணிடுறான். அவன் தப்பிக்கிறதுக்காக அந்த அம்மாவோட கழுத்தை அறுத்துட்டு அங்கன்னு தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். ஹீரோ விடாம இன்னும் துரத்திக்கிட்டே பின்னாடியே போறாரு. ஒரு கட்டத்துல இருட்டான ஒரு சந்து வழியா அவன் பூந்து ஓடிடுறான். அந்த சந்துக்குள்ள ஹீரோ கன் எடுத்துட்டு பின்னாடியே போகும்போது வில்லன் திடீர்னு இருட்டுல இருந்து மறைஞ்சு வந்து ஓடி வந்து கத்தியால குத்திடுறான். ஹீரோவை சரமாரியா குத்திடுறான். ஹீரோ நல்லா தடுமாறி கீழே விழுந்துறாரு. அவ்வளவு காயத்துல கூட ஹீரோ வில்லனை பார்த்து நீ அவங்களை என்ன பண்ண, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உன்னை இப்படியே விட்டா நீ அனாவசியமா பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அவனோட கையில இருந்த கத்தியை வச்சு ஹீரோவோட வாயிலே ஒரு வெட்டு வெட்டிடுறான். ஹீரோவால பேசவும் முடியல. வில்லன் அங்கிருந்து ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இருட்டா இருந்த சந்துக்குள்ள ஓடி மறைறான். ஹீரோ அவரால் முடிஞ்ச கடைசி சான்ஸா அந்த இருளை நோக்கி சுடுறாரு. சுட்டுக்கிட்டு அவரும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அதே பார்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் 10 பெண்களை கடத்தி கொலை பண்ணிட்டு போலீஸ் அவரை பிடிக்கும் போது இந்த வழியா தான் அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த நியூஸ்ல. சோ ஹீரோக்கு அந்த நியூஸை பார்த்து காண்டாகுது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா வந்து ஹீரோ தான் அந்த கொலைகாரனை துரத்தி இருக்காரு. அன்னைக்கு நடந்த சண்டையில ஹீரோக்கு காயம் பட்டிருக்கு. வில்லன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். சோ அவனை பிடிக்க முடியல. இது வரைக்கும் 15 வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோ நியூஸை பார்த்து கடுப்பாய் கையில இருந்த கிளாஸை தூக்கி டிவில அடிச்சிடுறாரு. ஹீரோ டென்ஷன் ஆனதை பார்த்து அந்த பாரோட ஓனர் அம்மா வந்து ஹீரோவை சமாதானம் பண்ணி அங்க அனுப்புறாங்க. சோ அன்னைக்கு அவங்களுக்கும் அது அடிபட்டிருக்கும். அவங்களும் ஒரு விதமா பொழைச்சிருக்காங்க போல இருக்கு. ஹீரோ பாரை விட்டு வெளியில வராரு. பயங்கரமா மழை பெய்யுது. அப்ப அவருக்கு இன்னொரு கால் வருது. கால்ல யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர்னால கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணியோட பையன் தான் பேசுறான். அவன் ஹீரோ கிட்ட என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கிட்டீங்க, ஒரு சொந்த பிரதர் மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்க. ஆனா என் அம்மா இறந்ததை என்னால மறக்க முடியல. என் அம்மாவை கொலை செஞ்சவனையும் என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு புரிஞ்சது ஏதோ விபரீதமா நடக்க போகுதுன்ட்டு ஹீரோ அங்கிருந்து வேகமா ஓடுறாரு. அவனை தேடிக்கிட்டு பக்கத்துலதான் அவரோட வீடு. அவர் வந்து வீட்டோட மொட்டை மாடியில இருக்கிற டேங்க் மேல ஏறி நின்று இருக்காரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவசரப்பட்டு எந்த தப்பும் பண்ணிராத. இந்த மாதிரி பண்றனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. உன்னோட அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடையாது. அந்த கொலைகாரன் நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அவன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விழுந்துடுறான். மாடியில இருந்து விழுந்தவன் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல அடிபட்டு அங்கேயே இறந்துடுறான். இந்த சம்பவமும் ஹீரோவை பயங்கரமா பாதிக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. சீக்கிரமா டிவியை பாரு, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ டிவி ஆன் பண்ணி பாக்குறாரு. நியூஸ்ல பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு லைவ்ல. இவரோட பேரு லீ. அவர் என்ன சொல்றாருன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 பெண்களை கடத்தி கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கர ஆச்சரியமாயிடுறாங்க. அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்கு. அதாவது ஒரு கேஸ் ஃபைல் ஆனதுல இருந்து 15 வருஷத்துக்குள்ள அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியலனா அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதாவது அதுக்கப்புறமா அந்த குற்றவாளியே வந்து அந்த தண்டனையை ஒத்துக்கிட்டாலும் சட்டத்தால அவரை தண்டிக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு சட்டம் அந்த ஊர்ல இருக்கு. சோ ஒரு மீடியாக்கார் வந்து லீ கிட்ட கேட்பாரு, ஏன் நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்து ஒத்துக்கிறீங்க, தண்டனை கிடைக்காது தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு லீ, இனிமேலாவது நான் கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்ல, எனக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இன்னொரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்க குத்தத்தை ஒத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தண்டனை ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. அப்ப நீங்க தான் இந்த கொலைகளை செஞ்சீங்கன்னு எப்படி நம்புறது, பின் விளம்பரத்துக்கு கூட நீங்க பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்பாரு. அதுக்கு லீ, நான் செய்த கொலைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த புக்ல எழுதியிருக்கேன். அதை எப்படி செஞ்சேன், என்னென்னலாம் நடந்ததுன்னு ஒரு வரி கூட விடாம நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க இதை ரெஃபர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை காமிக்கிறாரு. அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். அப்புறம் மிஸ்டர் சாய் அவர் என்ன மறந்திருக்க மாட்டாரு. அன்னைக்கு அவருக்கும் எனக்கும் நடந்த சண்டையில ராத்திரி அவர் என்ன துப்பாக்கியால சுட்டாரு. அந்த குண்டு இன்னும் என்னோட தோல்ல தான் இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ரேவை காமிக்கிறாரு. இன்னொரு நிருபர், அந்த காயத்தை உங்களால காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. லீ உடனே சட்டையை காமிச்சு அந்த காயத்தையும் காமிக்கிறாரு. புல்லட் பட்ட தழும்பு அவரோட தோல்ல இருக்கு. சோ இந்த மாதிரி சொல்லி முடிச்ச ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே பயங்கர பாப்புலர் ஆயிட்டாரு. ஆன்லைன்ல எல்லாருமே அந்த புக்கை வாங்க சர்ச் பண்றாங்க. ஒரே நாள்ல எல்லா புக்கும் வித்துடுது. பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாரு லீ. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளோட ஹீரோவை காமிக்கிறாரு. ஹீரோ அவரோட ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு. அப்ப இன்னொரு போலீஸ் லீ ரிலீஸ் பண்ண புக்கை கையில வச்சு படிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு, இவன் பயங்கரமான ஆளுப்பா, இவன் இத்தனை கொலையும் பண்ணிட்டு தைரியமா ஒரு புக்கும் எழுதி வெளியிடுறான் பாத்தியா, அவனோட கேஸை நீ தானே ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ காண்டா வராரு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற, நம்மளாலதான் அவன் எல்லா கொலையும் பண்ணான்னு சொல்லி நிரூபிக்க முடியலையே. இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது அவங்களோட சீனியர் ஆபீசர் வந்துடுறாரு. அவர் வந்து நேரா ஹீரோ கிட்ட வந்து இந்த சீரியல் கில்லரோட கேஸை நீ தானே ஹேண்டில் பண்ண, அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான், நீ அதெல்லாம் கேட்டியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, என்ன சார் பண்றது, நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, அதுவும் இல்லாம கொலைகள்லாம் நடந்து 15 வருஷம் மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு சீனியர் ஆபீசர் கடுப்பாயிட்டு, இவன் மூஞ்சியை பாரு, இவனை பார்த்தா கொலை பண்ற மாதிரியா தெரியுது, இவன் இந்த கொலைகள்லாம் செஞ்சிருப்பான், நீ நம்புறியா, வெறுமன விளம்பரத்துக்காக கூட அவன் எல்லாம் பண்ணிருக்கலாம்ல, நீ என்ன
என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிருது. இவங்க பேசிட்டே இருக்கும்போது லஞ்ச் டைம் சாப்பாடு வந்துருது. ஹீரோ நேரா போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரஸ் அண்ட் மீடியாக்காரங்க எல்லாம் வந்து ஹீரோவை பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. ஹீரோ சாப்பிட்டே இருக்கும்போது அவங்க நிறைய கண்டினியூஸா கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருது. அவர் மீடியாக்காரங்களை பிடிச்சு திட்டுறதுக்காக எந்திரிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா லீயோ அங்க வந்துடுறாரு. லீ நேரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சிரிச்சுக்கிட்டே கை கொடுக்குறாரு. ஹீரோக்கு பயங்கர காண்டாயிடுது. கையில அச்சு துப்பிடுறான். ஆனா லீ கொஞ்சம் கூட கோவப்படாம ஹீரோட காதுல வந்து ஏதோ சொல்றாரு. சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் போகும்போது ஹீரோ அவரை கூப்பிட்டு அந்த சாப்பிட்ற பொருள் தூக்கி அவரோட மூஞ்சில அடிச்சிடுறாரு. அங்க இருந்து லீ எல்லாரும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு லேடி வந்து கார்ல அவரை கை காமிச்சு அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கார்ல ஏறி வந்தவனோட சேர்த்து ஒரு 4 பேர் உட்காந்து மொத்தமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னா வந்து அந்த கொலைகாரனால பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தார். சோ என்ன பேசினாங்கலாம் காமிக்கல. சீன் அவங்க அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனலோட முதலாளி வந்து அந்த சேனல்ல வேலை செய்யறவங்க கிட்ட எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒரே மேடையில ஒன்னா பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இதன் மூலியமா நம்மளோட சேனலுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். இன்னைக்கு நாடு ஃபுல்லா இதான் பாப்புலரான டாபிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ வேலை செய்யறவங்க ஓகே சார் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேக்குறாரு, நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன் அவன் மேல சாப்பிட்ற பொருள்லாம் தூக்கி விசிறி அடிச்ச? அப்படி அவங்க காதுல வந்து என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ அவன் தான் அப்படி பண்ண சொன்னான், அதனாலதான் நான் பண்ணேன். அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றாரு, பாத்தியா அவன் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான். அவன் இது எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக தான் பண்றான். இதெல்லாம் பண்ணி நிறைய பணம் சேர்த்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி வாழணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் புரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும் போதே ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் எடுத்து பேசினா அந்த பக்கம் டிவி சேனல்காரங்க பேசுறாங்க. நாங்க வந்து லியோட ஒரு டிபேட் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றோம், அதுல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா முந்தின சீன்ல 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள காமிக்கிறாங்க. லியை எப்படி கடத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாங்களா சொல்லி காமிக்கல. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப மிஸ்டர் லீயை காமிக்கிறாங்க. லீ பாத்தீங்கன்னா அவர் தங்கி இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற நீச்சல் குளத்துல நீந்திக்கிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா லீயை கொலை பண்றதுக்காக 5 பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதுல இருக்கிற ஒரு ஆள் ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் மாதிரி லீ குளிக்கிற ஸ்விம்மிங் பூல்ல வந்து பாம்பை எல்லாம் இறக்கி விட்டுறாரு. லீ ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும் போது பாம்பு வந்து லீயை கடிச்சிருது. லீ வலி தாங்காம கத்துறத பார்த்தா செக்யூரிட்டிஸ் அலர்ட் ஆயிடுறாங்க. உடனே லீயை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போக ட்ரை பண்றாங்க. சோ லீயை அடுத்த பிளான் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வெளியில நின்னுட்டு இருப்பாங்க. பாடி கார்ட்ஸ் லீயை கொண்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது உண்மையான ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்துடும். அவங்க நேரம் இவங்க கிட்ட வந்து நீங்க யாரு, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பாங்க. இவங்க கிட்டத்தட்ட மாட்டிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. லீயை கடத்தாது தெரிஞ்சவங்க பாடி கார்டு கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க கொண்டுடுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் கத்தி எடுத்து அவங்க எல்லாம் கிட்ட வந்தா குத்திருவேன் சொல்லி மிரட்டுறாரு. அதுக்குள்ள லீயை காப்பாத்த வந்த குரூப் லீயை ஆம்புலன்ஸ்ல எடுத்து போட்டு கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து பாடி கார்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே துரத்திக்கிட்டே போறாங்க. இந்த சீன் உண்மையாலே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தகவல் சொல்றாங்க போலீஸ்ல இருந்து, இந்த மாதிரி லீயை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்தல்காரங்களோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு இருக்க ரோட்ல தான் இருக்கு. நீங்க கடத்தல்காரங்களை சேஸ் பண்ணி லீயை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஹீரோ போயிட்டே இருக்கும் போது கடத்தல்காரங்களோட வண்டி இப்படி போறத ஹீரோ கவனிச்சிருவாரு. உடனே வண்டியை திருப்பிக்கிட்டு அவங்களை சேஸ் பண்ணிட்டு பின்னாடியே போறாரு. இந்த சீன் உண்மையில பயங்கர விறுவிறுப்பா எடுத்திருப்பாங்க. ஒரு பக்கம் லியோட பாடி கார்ட்ஸ், ஒரு பக்கம் நம்ம ஹீரோ 2 பேருமே பயங்கரமா கடத்தல்காரங்களை சேஸ் பண்ணிட்டே போறாங்க. இந்த சேசிங் நடந்துகிட்டே இருக்கும் போது லீ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாரு. சோ லீ அவரோட பங்குக்கு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக கடத்தல்காரங்களோட வண்டியில இருந்து எகிரி குதிக்கிறாரு. குதிச்சது பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவோட கார் மேல. இந்த கடத்தல் குரூப்ல இருக்கிறவங்க வந்து பயங்கர வெறியா இருப்பான் லீயை கொன்னே ஆகணும்ட்டு. இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுலயும் கடத்தல்காரங்க லீயை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடத்தல்காரங்கள ஒருத்தரோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துடுறாரு. சோ அந்த டீடைல்ஸ் வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அதுக்குள்ள மீடியா ஃபுல்லா காட்டு தீ போல நியூஸ் பரவுது. சோ கடத்தல்காரங்களும் லீயை கொண்டு போய் கட்டி வச்சுட்டு அந்த நியூஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த கடத்தல்காரங்களோட குரூப்ல இருக்க ஒருத்தனை சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பின்னாடியே போய் லீயை வந்து அவங்க கடத்தி வச்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடறாரு. உள்ள பாத்தீங்கன்னா லீயை போட்டு பயங்கரமா டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ அங்க வந்துருவாரு. வந்துட்டு லீயை இவங்க டார்ச்சல் பண்றதை பார்த்துட்டு பின்பக்கமா போய் பில்டிங்கோட கரண்ட்டை கட் பண்ணிட்டு அவர் வரும்போது நைட் விஷன் கேமரா ஒன்னு கொண்டு வந்திருப்பாரு. அதை மாட்டிக்கிட்டு லீயை கட்டி வச்சிருக்கிற ரூமுக்கு போய் லீயை காப்பாத்தி கொண்டு வராரு. இருட்டுல கடத்தல்காரங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ லீயை காப்பாத்தி கொண்டு வரும்போது பின்னாலே கடத்தல்காரங்களும் ஹீரோ துரத்திக்கிட்டே வராங்க. ஆனா ஹீரோவும் லீயும் அங்க தப்பிச்சிடுறாங்க. கடத்தல்காரங்களும் செம்ம காண்டாயிடுறாங்க. லீ கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லீயை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு பக்கத்துல ஏதோ ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோ நினைச்சிருந்தா லீயை கொண்டு இருக்கலாம். ஆனா ஏன் கொல்லலன்னு தெரியல. ஒருத்தர் இருந்து பார்க்கலாம். அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப லீயை காமிக்கிறாங்க. லீ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்ப மீடியால இருந்து வந்து லீயை பேட்டி எடுக்கிறாங்க. லீ அவங்க கிட்ட அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியல, அவங்க என்ன கடத்திட்டு போனது உண்மைதான், நான் அவங்க கிட்ட தப்பிச்சு வந்துட்டேன், சோ இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேணாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இப்ப ஹீரோட சீனியர் ஆபீசர் ஹீரோ கிட்ட வந்து நீ லீயை காப்பாத்தி கொண்டு வருவதுன்னு சொன்ன, நீ அவரை தப்பிக்க விட்ட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஹீரோ அவரே கடத்தல்காரங்க கிட்ட தப்பிச்சு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த கடத்தல்காரங்க குரூப்ல இருந்து ஒரு லேடி வராங்க ஸ்டேஷனுக்கு. நேரா வந்து ஹீரோ பலார்னு ஒரு அறைவாங்க. ஹீரோவும் எதுவுமே சொல்லாம தலையை குனிஞ்சுக்கிறான். அவங்களும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க அரைஞ்சிட்டு. இதுல இருந்து என்ன புரியுது, லீயை தப்பிக்க வச்சது ஹீரோ தான் இந்த லேடிக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த லேடியும் கடத்தல்காரங்களோட குரூப்ல ஒரு ஆளுன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. சோ என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். டிவி ஷோக்காரங்க ட்ரை பண்ண மாதிரியே
ஒரு டிபேட் ஷோவும் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல ஹீரோவும் லீயும் 2 பேருமே கலந்துக்கிறாங்க. ஹீரோ லீயை பார்த்து கொஞ்சம் கோவமா தான் பேசுறாரு. டிவி சேனல் லைவ் ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல சாதாரணமா ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டிவி சேனல் ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு கால் வருது. அவங்க சாதாரணமா பேசிட்டு போனை வச்சிடுறாங்க. அடுத்து ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசுற நபர் என்னோட பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நீங்க ஜேன் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு லீ கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. லீயும் சரி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த போன்ல பேசுற நபர் உனக்கு உண்மை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க எந்த உண்மையை பத்தி கேட்கறீங்க எனக்கு தெரியல அப்படின்னு லீ சொல்லுவாரு. அதுக்கு போன்ல பேசுற ஜே உனக்கு உண்மை எதுவும் தெரியாதனால தான் நான் இன்னும் பிடிபடாம இருக்கேன் அப்படின்னு ஜே சொல்லுவாரு. ஷோவை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஹீரோக்கு, டிவி சேனல் ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங். கால் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். திரும்பவும் ஜே சொல்லுவாரு, மிஸ்டர் லீ சும்மா சீன் போடுறதெல்லாம் இதோட நிறுத்திக்க, உனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆயிடுது. சோ சேனல்காரங்க லைவ் டெலிகாஸ்ட் உடனே நிறுத்திடுவாங்க. ஹீரோ அங்க இருந்து வேகமா கிளம்பி வந்து அவரோட போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட அந்த கால் எங்க இருந்து வந்து ட்ரேஸ் பண்ணியா, யார் பேசுனாங்க, எங்க இருந்து பேசுனாங்க தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் கண்டிப்பா கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியற உண்மை என்னன்னா மிஸ்டர் லீ அந்த கொலையெல்லாம் பண்ணல. அப்போ உண்மையான கொலைகாரன் இன்னும் வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அங்க இருந்து கொலைகாரனை தேடி போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க எல்லாம் மிஸ்டர் லீயை பிடிச்சி அப்ப நீங்க இந்த கொலையெல்லாம் செய்யலையா, நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே வெளியில வரும்போது இந்த மாதிரி பிராங்க் கால்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, அவங்க சும்மா மக்களை தசை திருப்பத்துக்காக யாரோ போய் சொல்றாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அவர் வெளியில வரும்போது யாரோ அவர் அம்பால ஷூட் பண்ணிடுறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, ஏற்கனவே லீயை கடத்துவாங்கல்ல ஒரு குரூப், அதுல இருக்கிற ஒரு பொண்ணு தான். லீ தான் உண்மையான கொலைகாரன் நினைச்சு அவன் அம்பால ஷூட் பண்ணிடுறாங்க. லீயை சுட்டுட்டு அந்த பொண்ணு அங்க தப்பிச்சு போகும்போது லீயோட பாடி கார்டு அந்த பொண்ணை பாத்துறாரு. இதோ அங்கதான் இருக்காருன்னு எல்லார்கிட்டயும் காட்டி கொடுத்துறாரு. போலீஸ் அந்த பொண்ணை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த கால் வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி போறாரு. அது வேற எந்த நம்பரும் இல்ல, அவரோட வீட்ல இருந்தா கால் வந்திருக்கும். ஹீரோ அவரோட வீட்ல வந்து அவர் வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு. அவங்க அம்மாவை காணோம். கண்ணாடியில ஏதோ ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அந்த வில்லன். ஹீரோக்கு உடனே ரொம்ப பயமாயிடுது. அந்த வில்லன் அவங்க அம்மாவை கடத்தி கொண்டுடுவானோன்னு பயந்துட்டு ரொம்ப கதறாரு, அழுகுறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இந்த பக்கம் ரூம்ல இருந்து வருவாங்க. ஹீரோ கேட்பாரு, அம்மா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, எனக்கு ஒன்னும் ஆகல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்களோட பிளாட்ல இருந்து எதிர்க்க பார்த்தா எதிர் வீட்ல இருந்து ஒரு ஆளு ஏதோ சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ உடனே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அம்மாவை நீ பாத்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பிளாட்ல இருந்து யார் அவருக்கு சிக்னல் காமிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக அந்த எதிர்க்க இருக்கிற பிளாட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்ப ஹீரோ கீழே இறங்கி வரும்போது ஒரு சேர் மேல ஒரு கேசட்டும் ஒரு கத்தி அங்க வச்சுட்டு போயிருப்பான். ஹீரோ அந்த கேசட் எடுத்து வந்து போட்டு பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லர் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்றது அந்த வீடியோல பதிவு பண்ணிருப்பார். அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப வருத்தமாயிடுறாரு. ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. திரும்ப 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 அந்த வீடியோ போட்டு போட்டு பாக்குறாரு. அவருக்கு அதுல ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அவரோட போலீஸ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சீக்கிரம் பிரஸ்ஸை கூப்பிடு, ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அவரோட ஃப்ரெண்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்றாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஹீரோ அந்த கத்தியை காமிச்சு இதை மிஸ்டர் ஜே தான் அமைச்சிருக்காரு, இதுல இருக்கிற பிளட் சாம்பிளும் இந்த கத்தியில இருக்கிற ரத்த கரையும் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்ப கிடைச்ச ரத்தமும் ரெண்டு மேட்ச் ஆகுது. அப்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மிஸ்டர் லீ போய் சொல்றாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அப்படியும் சொல்ல முடியாது, ஏன்னா லீயோட ஷோல்டர்ல இருக்கிற புல்லட் ஒரிஜினல், இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, சோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. எப்படி ஹீரோ பிரஸ்காரங்க கேள்வி கேட்கறாங்களோ அதே மாதிரி லீயும் வந்து பயங்கரமா துரத்து கேள்வி கேட்கறாங்க. லீயை கேட்கும்போது லீ சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கத்தி வந்து என்னோட வீட்டுல இருந்து திருடப்பட்டிருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ யாரோ என் வீட்டுக்குள்ள பூந்து அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அது யாருன்னு தான் தெரியல, இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி லீ பேட்டி கொடுக்குறாரு. மிஸ்டர் லீ கொடுத்த பேட்டியை வந்து வில்லன் ஒரு டிவி கடையில் நின்று பாக்குறான். பார்த்துட்டு விசித்திரமா ஒரு மாதிரி சிரிக்கிறான். இதுக்கு நடுவில் டிவி சேனல்காரங்க நம்ம 3 பேரையும் வச்சு ஒரு டிபேட் ஷோ நடத்தலாம், அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி டிவி காரங்க பிளான் பண்றாங்க. அப்ப அந்த சேனல்ல வேலை செய்யறவர் கேட்கிற மிஸ்டர் ஜேவை நம்ம எங்க போய் கண்டுபிடிக்கிறது, அவர் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சேனல் ஓனர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, அவரை கண்டுபிடிக்கிறதா உங்க வேலை, எப்படியா அந்த டிபேட் ஷோக்கு வர வைங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு நடுவில் ஹீரோக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அந்த கொலைகாரன் தான் அந்த பக்கத்துல இருந்து பேசுறான். எவ்வளவு நாள் தான் நீ லீயை வச்சு விளையாடுறன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு ஹீரோ நீ தைரியமான ஆளா இருந்தா வெளியில வாடா, சும்மா போன்ல மிரட்டிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலுக்கு அந்த கொலைகாரன் ஏதோ சொல்றான். ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்து போனை தூக்கி உடைச்சிடறாரு. அந்த கொலைகாரன் என்ன சொன்னான்லாம் காமிக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லீ வந்து பிரஸ் மீட் வச்சு புக்கை வித்து வந்த பைசா எல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல சேர்ந்தவங்களுக்கே கொடுத்துடுறேன், என்னாலதான் அவங்க எல்லாருக்கும் கஷ்டம், அது மட்டும் இல்லாம என்ன அம்பால ஷூட் பண்ண பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்களே மன்னிச்சு விட்டுருங்க, அவங்க அந்த மாதிரி பண்றதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. மிஸ்டர் லீ பிரஸ்காரங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு வீடியோ வருது. அதுல பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் தான் வந்து பேசுறான். மிஸ்டர் லீ, நீங்க, நானு, அப்புறம் அந்த போலீஸ் 3 பேரும் ஒரு டிபேட் ஷோல பேசுவோம், முடிஞ்சா நீங்க தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சீங்கன்னு ப்ரூஃப் பண்ணிடுங்க, உங்களை காப்பாத்திக்கங்க, சவாலை ஏத்துக்கிறீங்களா அப்படி சொல்லி அவன் கேட்கறான். மிஸ்டர் லீயும் அதை அப்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சைக்கோ கொலைகாரனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க லீயை கடத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல, அவங்க இந்த தடவை ஜே தான் கொலைகாரன் நம்பி அவரை கொலை பண்றதுக்காக டிவி ஷோ நடக்கிற இடத்துல எப்படி கொலை பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிபேட் ஷோவும் பிளான் பண்ண நாள்ல நடக்குது. ஹீரோவும் மிஸ்டர் லீயும் வந்து முதல்லயே வந்துடுறாங்க ஷோக்கு. ஷோ தொடங்கி கொஞ்ச நேரம் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த உண்மையான கொலைகாரன் அங்க வரான். அவன் வரும்போதே ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வரான். அந்த நிகழ்ச்சி நடத்துற நடுவர், நீங்க தான் மிஸ்டர் ஜேன்னா ஏன் எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கீங்க, மாஸ்க கழட்டலாமே அப்படி சொல்லி டிவி சேனல்கார் கேட்ட உடனே அந்த கொலைகாரனும் மாஸ்க் கழட்டுறான். அப்ப மிஸ்டர் லீ, நான் தான் இந்த கொலைகள்லாம் பண்ணேன், ஒருவேளை லாஸ்டா நடந்த கொலையை வேணா நீ பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கொலைகாரன், உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்துல
நேரத்துல தெரிஞ்சிரும், அவசரப்படாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு விஷயம் சேனல் லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. அது என்னன்னா, ஜே உள்ள வரும்போதே சேனல்காரங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அது என்னன்னா, அவர் ஒரு லொகேஷனை கொடுத்து இந்த இடத்துல போய் தோண்ட சொல்லுங்க, இந்த இடத்துல தான் நான் கடைசியா ஒரு கொலை செஞ்சு அந்த பணத்தை இங்க புதைச்சேன். ஜே சொன்ன மாதிரி சேனல்காரங்களும் அந்த இடத்துல போய் தோண்டி பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு பணம் புதைக்கப்பட்டதுக்கான அறிகுறி தெரியுது. இதை பார்த்து காண்டான ஹீரோ ஜேவை அடிக்கிறதுக்கு போறாரு. லைவ் ஷோ அடிதடியா மாறத பார்த்து டிவி சேனல்காரங்க உடனே விளம்பரத்தை போட்டுறாங்க. என்ன லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இடையில பயங்கர பிரச்சனை இது உருவாக்கிடும் அப்படின்றதுக்காக லைவ் ப்ரோக்ராம்ல சின்னதா ஒரு பிரேக் விடுறாங்க. அந்த பிரேக்ல ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூஞ்ச கழுவுவாரு. அங்க அப்படியே அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அவரோட காதலியோட அவர் பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சோ அன்னைக்கு நல்ல மாதிரி பேசிட்டு ஹீரோ வந்து காதலி அவங்க வீட்டுல விட்டுட்டு திரும்ப வராரு. படத்தோட முந்தைய சீன்ல ஒருத்தங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ அறைவாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா. சோ ஹீரோவோட மாமியார் தான் அவங்க. அந்த வில்லன் ஹீரோக்கு ஒரு கேசட் கொடுப்பான்ல, அந்த கேசட்ல ஒரு லேடியை கொலை பண்ணியிருப்பான். அந்த லேடி வேற யாரும் இல்ல, ஹீரோவோட லவர் தான். சோ இப்போ நமக்கு கொஞ்சம் கதை புரிய வருது. அங்க அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது. திரும்பவும் லைவ் ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகுது. எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனா லீ பேச ஆரம்பிக்கிறாரு. லீ சொல்றாரு, இது வரைக்கும் நான் யாரையும் கொலை பண்ணல, நான் சீரியல் கில்லரும் கிடையாது, எனக்கும் இந்த கொலைகளுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். அப்ப அந்த சேனலோட நடுவர் கேட்பாரு, நீங்க இந்த கொலை பண்ணலாம், அப்புறம் எப்படி நீங்க புக் எழுதுனீங்க, எல்லா விஷயமும் தத்ரூபமா உண்மை மாதிரி எழுதிருக்கீங்களே, அது மட்டும் உங்களால எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு லீ, நான் அந்த புக்கை எழுதவே இல்ல. லீ அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, நான் தான் அந்த புக்கை எழுதினேன் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். லீயோட உண்மையான பேரு ஜுங்சுக். அப்ப லீ சொல்லுவாரு, இந்த சீரியல் கொலைகள்லயே ஃபர்ஸ்ட் விக்டிம் நான் தான், முதல்ல கொலை செய்யப்பட்டது என்னோட அம்மா தான். அப்ப ஹீரோ சொல்லுவாரு, ஜுங்சுக்கோட அம்மா இறந்த சோகத்துல அவர் மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிப்பாரு. அவரோட முகத்துல பயங்கர காயம் இருந்தது, ஆனா அவர் இறக்கல. அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு டாக்டர் எந்திரிச்சு சொல்லுவாரு, ஆமா அவங்க சொல்றது உண்மைதான், ஜுங்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது நான் தான். அவருக்கு முகத்துல அதிகமான காயங்கள் இருந்தனால நாங்க அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம். அதுக்கப்புறம் அவரோட முகம் இந்த மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் கேட்டு அந்த சீரியல் கில்லர் பயங்கரமா சிரிப்பான். ஹீரோ சீரியல் கில்லரை பார்த்து, நாட்டுல இருக்க எல்லாரோட அட்டென்ஷனும் உன் பக்கம் திரும்பணும்னு நினைச்சே இல்ல, அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அந்த புக் ஃபேமஸ் ஆச்சுன்னா அதனால யாருக்கு கோவம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ரொம்ப நன்றி, விரிச்ச வலையில நீயே தானா வந்து மாட்டிக்கிட்ட. அதுக்கு அந்த சீரியல் கில்லர், நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன், நீ புத்திசாலி தான் அப்படின்னு சொல்றான். ஆனா லீகலா உங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிடிச்ச அப்படின்ட்டு வில்லன் கேக்குறான். உன்னோட காதலிக்காக தான் நீ இதெல்லாம் பண்ண. அப்ப ஹீரோ கேக்குறாரு, நீ அவளை என்ன பண்ண, அவ உயிரோட இருக்காளா, கொன்னுட்டியா, கொன்னு இருந்தா அவளை எங்க புதைச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ஹீரோ ஒரு வீடியோ பிளே பண்ணி காமிக்கிறாரு. அதுல அவங்க காதலி பேசி இருப்பாங்க கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி. இந்த வீடியோ எல்லாம் வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, இந்த பிளே ஆன வீடியோல இருக்கிற ஆடியோ கவனிச்சியா, அதுல பேக்ரவுண்ட் சவுண்ட்ல நாட்டுல நடந்த எலெக்ஷனோட கவுண்ட் டிசம்பர் மாசம் 19 தேதி 1992 நைட்டு நடந்துச்சு. இன்னைக்கு தேதி டிசம்பர் 18 2007, டைம் 11:30. அப்ப இன்னும் இந்த சட்டம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. இப்ப நான் உன்னை பிடிச்சா கூட இந்த சட்டம் செல்லும், ஊவாயாலே நீ வாக்குமூலம் கொடுத்துட்ட, நீ தப்பிக்க முடியாது, மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ மடக்கிறாரு. சைக்கோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ டக்குன்னு கன் எடுத்து நீட்டுறாரு சைக்கோவை பார்த்து. ஹீரோ சைக்கோவை ஷூட் பண்ண போகும்போது பக்கத்துல இருந்த போலீஸ் ஹீரோவை தள்ளி விட்டு சைக்கோவை காப்பாத்திடுறாரு. ஹீரோ ஷூட் பண்ண துப்பாக்கியோட புல்லட் லைட்ல பட்டு அந்த இடத்துல பவர் ஷார்டேஜ் ஆயிடுது. சைக்கோ இதான் சான்ஸ்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அப்ப ஹீரோவோட காதலியோட அம்மா அந்த சைக்கோவை தப்பிக்க விடக்கூடாது, எப்படியா கொன்னுன்னு சொல்லி அவனை கொல்ல ட்ரை பண்றாங்க. சைக்கோ கடைசியில் அவங்களே பிடிச்சி அவங்க கழுத்துல பேனாவை வச்சு, என்ன பிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா நான் இவங்களை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்கள வச்சு தப்பிக்கிறாங்க. இருந்து அவங்க கழுத்துல பேனாவை வச்சு இறுக்கிக்கிட்டு அப்படியே லெஃப்ட்ல ஏறிடுறான். ஆனா நம்ம லீ புத்திசாலித்தனமா ஏற்கனவே அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்கான். எப்படியோ சைக்கோ கிட்ட சண்டை போட்டு அந்த லேடியை காப்பாத்திடுறான். அதுல லீக்கு ரொம்ப பயங்கரமான காயம் பட்டுரும். ஆனா சைக்கோ அங்க இருந்து எப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். ஹீரோ அவனை பயங்கரமா சேஸ் பண்ணிக்கிட்டே போவாரு. இந்த சேசிங் சீன் உண்மையாலே செம்ம அல்டிமேட்டா இருக்கும். சைக்கோவும் எப்படியோ பயங்கரமா தப்பிச்சு போக ட்ரை பண்ணி தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான். ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அவனை பயங்கரமா சேஸ் பண்ணிக்கிட்டே போவாரு. ஒரு இடத்துல சைக்கோ லாக் ஆயிடுவான். அந்த இடத்துல அவன் கழுத்துல ரவ் போட்டு இறுக்கி அவனை கொல்லப்பட ட்ரை பண்ணுவாரு. அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்து ஹீரோவை மடக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோட மாமியார் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்களும் சைக்கோவை கொலை பண்ணலான்னு போவாங்க. அதுக்குள்ள ஹீரோவே அவங்கள மடக்கிடுவான். அப்ப சைக்கோ திமிரா சிரிப்பான், அவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனா பண்ணிட்டு கீழே பாப்பான், அவனோட நெஞ்சிலேயே அந்த இன்ஜெக்ஷனை குத்தி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அது என்ன இன்ஜெக்ஷன்னா, இந்த மீட்டிங்ல அவனை கொல்றதுக்காக ஒரு பயங்கரமான பாய்சனை இன்ஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அது உடம்புல குத்துன உடனே ஃபியூ செகண்ட்ஸ்லயே ஆளுங்க செத்துருவாங்க. சோ அந்த இன்ஜெக்ஷனை ஹீரோ வந்து சைக்கோக்கு குத்திடுவான். அதை குத்தின உடனே சைக்கோக்கு விஷம் ஏறி கொஞ்ச செகண்ட்லயே இறந்துருவான். என்னதான் சைக்கோ கொலை செஞ்சது தப்புனாலும், ஆனா ஹீரோ சைக்கோ கொலை செஞ்சது சட்ட பிரகாரம் தப்பு. அதனால ஹீரோ வந்து ஜெயில போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் சட்டத்தை 15 வருஷத்துல இருந்து 25 வருஷமா மாத்திருவாங்க. 5 வருஷம் தண்டனை முடிஞ்சு ஹீரோ வெளியில வராரு ஜெயில இருந்து. இங்க அப்படியே படம் முடியுது. உங்களுக்கு வேற ஏதாவது படத்தை பத்தின தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு தனியா வீடியோ பண்றோம். இந்த வீடியோக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.